வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல 2 முக்கியமான கிராமர் ஸ்ட்ரக்சர்ஸ் கத்துக்க போறோம். ஹேவ் பீன் மீனிங் டு அண்ட் ஹேவ் பீன் ஏபிள் டு. 2க்கும் ஒரே அர்த்தமா? ஏன் இது 2த்தையும் ஒண்ணா கத்துக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்களான்னா, 2க்கும் ஒரே அர்த்தம் இல்ல. ஆனா ஒரு சென்டென்ஸ்ல இது 2த்தையுமே கம்பைன்டா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த 2 கிராமர் ஸ்ட்ரக்சர்ஸ நம்ம பார்க்க போறோம். அதுலயும் நெறைய பேருக்கு இந்த ஹேவ் பீன் ஏபிள் டு இதோடைய அர்த்தத்த புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நெறைய சிரமம் இருக்கு. ஹேவ் பீன் ஏபிள் டு அண்ட் வாஸ் ஏபிள் டு எனக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியவே இல்ல அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த டவுட் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஹேவ் பீன் மீனிங் டு எடுத்துக்க போறோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப நாளாவே நான் அத செய்யணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத சொல்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நாளாவே இத செய்யணும்னு நெனச்சுட்டே இருக்கேன். ஆனா எனக்கு அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இப்படி சொல்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 2க்குமே பார்த்தீங்களான்னா, இப்ப வரைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் நம்ம 2த்தையுமே யூஸ் பண்றோம். இந்த இடத்துல நினைத்துக் கொண்டு இருந்தேன் அப்படின்னு பாஸ்ட்ல முடிஞ்சு போன ஒரு விஷயம் மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் நீங்க என்ன சொல்றீங்களான்னா, நான் ரொம்ப நாளாவே இத வாங்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். இப்ப தான் எனக்கு இது கிடைச்சிருக்கு. ஸோ 2மே இப்ப வரைக்கும் உள்ள டைம் பீரியட நம்ம ரெஃபர் பண்றதுனால தான் இது 2க்குமே நம்ம ஹேவ் பீன் மீனிங் டுவ யூஸ் பண்ண போறோம். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம ஸ்ட்ரக்சர பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல ஹேவ் பீன் அப்படின்னு நம்ம ஜெனரலா சொல்றோம். பட் சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஹேஸும் போடுவோம். இப்ப ஹி, ஷி, இட்லாம் வந்ததுனா நம்ம ஹேஸ்ன்னு போடுவோம் இல்லையா? ஐ, யூ, வி, தே, ப்ளூரல் நவுன்ஸ் அதெல்லாம் வந்ததுனா நம்ம ஹேவ்ன்னு போடுவோம். அப்புறம் டூன்னு வந்துட்டதுனால அதுக்கு அடுத்து ஒரு வெர்ப். அவ்வளோதான். இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரொம்ப நாளாவே இந்த புக்க வாங்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். கடைசியா இப்ப தான் கிடைச்சிருக்கு. அப்படி சொல்றோம். ஸோ இப்ப கையில நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. ஒரு புக்க பார்க்குறீங்க. இந்த புக்க தான் நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். இங்க பாரு கிடைச்சிருச்சு. அப்படி சொல்றோம். ஸோ ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நினைத்துக் கொண்டே இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம ஹேவ் பீன் மீனிங் டு யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் தான் சப்ஜெக்ட். ஸோ ஐ ஹேவ் பீன் மீனிங் டு என்ன செய்யணும்னு? வாங்கணும்னு. அதனால பை. திஸ் புக் ரொம்ப நாளா ஃபார் அ லாங் டைம். ஐ ஹேவ் பீன் மீனிங் டு பை திஸ் புக் ஃபார் அ லாங் டைம். கடைசியா ஒரு வழியா கிடைச்சிருச்சு. அண்ட் ஃபைனலி காட் இட். அண்ட் ஐ ஃபைனலி காட் இட். I have been meaning to buy this book for a long time and I finally got it. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு கடைசியா கிடைச்சிருச்சு. அப்படி சொன்னோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல ரொம்ப நாளாவே நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு கிடைக்கவே இல்ல. அந்த மாதிரி நம்ம சொல்லப் போறோம். இப்ப வேற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நாளாவே இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில போய் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். ஆனா அதுக்கான நேரம் அமையவே இல்ல. அப்படி சொல்லணும். ஸோ இன்னும் அது ஃபுல்ஃபில் ஆகல. பட் ஸ்டில் நம்ம நினைச்சிட்டே இருக்கோம். ஸோ போய் பார்க்கிறது அப்படின்னாலே விசிட் இல்லையா? ஸோ அதனால ஐ ஹேவ் பீன் மீனிங் டு வெர்ப் பாருங்க விசிட். எதை? பிக் டெம்பிள். த பிக் டெம்பிள். எந்த ஊர்ல இருக்க பிக் டெம்பிள்? தஞ்சாவூர் பிக் டெம்பிள். ஸோ அதனால த தஞ்சாவூர் பிக் டெம்பிள். தஞ்சாவூர்ன்றது ஒரு ப்ராப்பர் நவுன் தானே. அதுக்கு முன்னாடி த போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம இந்த த வந்து இந்த பிக் டெம்பிள்காக போட்டிருக்கோம். தஞ்சாவூர் பிக் டெம்பிள் அப்படின்ற அந்த பார்ட்டை அந்த இடத்தை நம்ம குறிப்பிடுறோம். தஞ்சாவூரை குறிப்பிடல. அதனால தான் த பிக் டெம்பிள், த தஞ்சாவூர் பிக் டெம்பிள் அப்படி நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நாளாவே, ஃபார் இயர்ஸ் ரொம்ப வருஷமாவே அப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஐ ஹவ் பீன் மீனிங் டு விசிட் த தஞ்சாவூர் பிக் டெம்பிள் ஃபார் இயர்ஸ். ஆனா இன்னும் அதுக்கான நேரம் அமையவே இல்ல. எனக்கு அந்த மாதிரி ஒரு நேரம் கிடைக்கவே இல்ல. அப்படி நம்ம மீன் பண்றோம். அப்ப ஐ ஹேவன்ட் ஃபவுண்ட் த டைம். ஃபைண்ட் தேர்ட் ஃபார்ம் ஃபவுண்ட். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் நெகட்டிவ். இப்ப வரைக்கும் இன்னும் அப்படின்னு சொல்றதுனால ஒரு ஸ்டில்ல சேர்த்துட்டு இருக்கோம். ஐ ஸ்டில் ஹேவன்ட் ஃபவுண்ட் த டைம். I've been meaning to visit the Tanjore Big Temple for years, but I still haven't found the time. இப்ப இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல முக்கியமா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த ரொம்ப நாளாவே ரொம்ப ஆசையா நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மீனிங் அதுக்கு பதிலா வாண்டிங் அப்படி கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்க I've been wanting to visit the Tanjore Big Temple for years, but I still haven't found the time அப்படி கூட சொல்லலாம். ஸோ மீனிங் டூன்றது வெறுமனே நினைச்சிட்டே இருக்கேங்கிறது. ஸோ வாண்டிங் அப்படிங்கிறப்ப ரொம்ப நாளாவே ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லணுமானா நீங்க வாண்டிங் டு விசிட் அப்படி கூட சொல்லலாம். பொதுவாக நம்ம வந்து வாண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் வேர்ப். அதை வந்து நம்ம கண்டினியூஸ் ஃபார்மில் நம்ம சொல்றது இல்லை. ஐ எம் வாண்டிங் திஸ் அப்படிலாம் நம்ம சொல்றது இல்லை. பட் இது வந்து எக்ஸெப்ஷன். இந்த மாதிரி இடங்களில் நம்ம இது மாதிரி ஐ பீன் வாண்டிங் டு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு காமன் ஃப்ரேஸ் இப்படி நீங்கள் சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாவே எனக்கு இது ஒரு ஆசை அப்படின்னு சொல்கிற இடங்கள்ல ஐ பீன் மீனிங் டுக்கு பதிலாக ஐ பீன் வாண்டிங் டு அப்படின்னு சொல்லலாம்.
சரி. ஸோ இப்போ ஐ ஹவ் பீன் மீனிங் டு நம்ம வந்து ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் அது கிடைக்கவே இல்ல, நடக்கவே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ ஃபர்தரா இதுல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஹேவ் பீன் ஏபிள் டு எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஹேவ் பீன் ஏபிள் டு நம்ம வந்து 3 இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது 3 விதமான கான்டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, ஜென்ரலா எனக்கு இது மாதிரி அமையவே இல்ல என் லைஃப்ல. பட் இப்ப சமீப காலமா தான் இது வந்து எனக்கு இத என்னால செய்ய முடியுது. அப்படி சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு, இத நான் ரொம்ப நாளாவே நெனச்சிட்டு இருந்தேன். பட் இப்ப சமீபத்தில தான் என்னால இத செய்ய முடிஞ்சது, முடிஞ்சிருக்கு அப்படி சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். 3வது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நாளாவே இத நான் நெனச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வரைக்கும் என்னால செய்ய முடியவில்லை அப்படின்னு நெகட்டிவா சொல்றதுக்கும் இத நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஹேவ் பீன் ஏபிள் டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அதை நம்ம அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்பே பார்க்கலாம். ஸோ ஹேவ் பீன் ஏபிள் டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சமீப காலமாக தான் என்னால் இதெல்லாம் செய்ய முடியுது அப்படி சொல்ல போகிறோம். முன்னாடியெல்லாம் கையில் காசே தங்காது. இப்போ ஏதோ இந்த புது வேலையில் சேர்ந்ததுலேருந்து தான் என்னால் கொஞ்சம் பணத்தை சேமிக்க முடியுது. கையில் 4 காசு தங்குது அப்படி சொல்ல போகிறோம். ஸோ இப்போ கொஞ்ச நாளாகத்தான் அப்படின்னு ஒரு டைம் பீரியட் இப்போ பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அப்படி சொல்ற இடங்கள்ல தான் நம்ம வந்து இந்த ஹேவ் பீன் அப்படின்னு சேர்த்து நம்மளால சொல்ல முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புதிய வேலையில் சேர்ந்ததிலிருந்து சின்ஸ் ஏதோ ஒரு டைம் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ சின்ஸ் ஐ காட் திஸ் நியூ ஜாப், சின்ஸ் ஐ ஜாயின்ட் திஸ் நியூ ஜாப் எப்படி வேணா சொல்லுங்க. இன்னும் கூட நம்ம வந்து ஒரு எம்ஃபசைஸ் பண்ற மாதிரி சொல்றதுக்கு எவர் சின்ஸ் ஐ காட் திஸ் நியூ ஜாப் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னால் கொஞ்சம் பணத்தை சேமிக்க முடிகிறது. எப்போ சேர்ந்ததிலிருந்து கண்டினியூஸாக அப்பையிலேருந்து தொடர்ந்து என்னால் சேமிச்சுக்கிட்டே இருக்க முடியுது. அதனால தான் நாம் இந்த இடத்துல ஹாவ் பீன் ஏபிள் டு, ஐ ஹாவ் பீன் ஏபிள் டு இந்த இடத்துல வேர்ப் பாருங்க, சேமிக்கிறது, சேவ் சம் மணி. ஸோ அதே ஸ்ட்ரக்சர் தான். சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹாவ் பீன் இல்லைன்னா ஹேஸ் பீன் ஏபிள் டு வேர்ப். ஐ பீன் ஏபிள் டு சேவ் சம் மணி. எவர் சின்ஸ் ஐ ஜாயின்ட் திஸ் நியூ ஜாப் ஐ பீன் ஏபிள் டு சேவ் சம் மணி. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். நான் இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிச்சதுலேருந்து என்னால் ஆஃபீஸ்லலாம் நல்லா இங்கிலீஷ் பேச முடியுது அப்படின்னு சொல்லணும். ஸோ எப்போ நான் கற்றுக்க ஆரம்பிச்சேனோ அப்பையிலேருந்து என்னால் நன்றாக பேச முடிகிறது தொடர்ந்து அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து ஹேவ் பீன் ஏபிள் டு நம்ம சொல்லணும். ஸோ நான் ஆங்கிலம் கற்க தொடங்கியதிலிருந்து சின்ஸ் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் இங்கிலீஷ், எவர் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் இங்கிலீஷ். எவர் சின்ஸ்ன்றது நீங்கள் இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி எப்போ ஆரம்பிச்சேன்னா அப்பையிலேருந்து அப்படி சொல்கிறதா இருந்தால் எவர், இல்லைன்னா வெறுமனே சின்ஸே போதுமானது. என்னால் பேச முடிகிறது. ஐ ஹாவ் பீன் ஏபிள் டு ஸ்பீக் வெல் அட் தி ஆஃபீஸ். I've been able to speak well at the office. Since I started learning English, I've been able to speak well at the office. சரி, இப்போ நம்ம பார்த்தது வந்து have been able to எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு காலகட்டம் அப்பையிலேருந்து தான், அதுக்கு முன்னாடி இல்லை. ஸோ அப்பையிலேருந்து என்னால் இதை செய்ய முடியுது அப்படின்னு சொல்கிற இடங்கள்ல நம்ம வந்து have been able to யூஸ் பண்ணோம். இப்போ அடுத்தது வந்து ரெண்டாவது, இதை நான் ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் என்னால் இதை செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் அந்த எக்ஸாம்பிள்ஸை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். வீட்டில் ஒரு கதவு ரொம்ப நாளாகவே இப்படி ஆடிட்டு உடஞ்ச மாதிரி இருக்குது. நான் இந்த கதவை சரி செய்யணும்னு ரொம்ப காலமாக நினச்சிட்டே இருந்தேன். அப்பா இப்போ தான் ஒரு வழியாக அதை சரி செய்ய முடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஏதோ ஒன்று அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. பண்ணினதுக்கப்புறம் அப்பாடா ஒரு வழியாக இப்போ தான் முடிஞ்சிருக்கு அப்படி சொல்கிறோம். இப்போ தான். ஸோ நானும் அந்த கதவை சரி செய்யணும்னு பல காலமாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நினைத்து கொண்டிருந்தேன் அப்படின்றதுனால நம்ம வந்து ஹேட் பீன் அப்படிலாம் சொல்ல வேண்டாம், ஹாவ் பீன் தான் இப்போ வரைக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ இந்த பாட்டு வந்து ஹாவ் பீன் மீனிங் டு வச்சு சொல்லப்படும். இப்போ ஐ ஹாவ் பீன் மீனிங் டு ஃபிக்ஸ் திஸ் டோர். ரொம்ப காலமாக, ஃபார் ஏஜஸ், ஒரு வழியாக இப்போ தான் என்னால் இதை செய்ய முடிந்திருக்கிறது. ஐ ஹவ் ஃபைனலி பீன் ஏபிள் டு டூ இட். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டோம், திரும்ப வேண்டாம் அப்படின்றதுனால do it அப்படி சொல்லிட்டோம். And I have finally been able to do it. I've been meaning to fix that door for ages and I have finally been able to do it.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹாவ் பீன் மீனிங் டுவையும் ஹாவ் பீன் ஏபிள் டுவையும் கம்பைண்டாக ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி தான் நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். அவளும் தன்னோட ஃபோனை மாற்றணும் ரொம்ப நாளும் நினச்சிட்டே தான் இருந்தா. கடைசியில் இப்போ தான் நம்ம இப்போ தான் அப்படின்னா ஜஸ்ட் நவ் அப்படி நம்ம மீன் பண்ணல. இப்போ தான் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் அப்படி கூட நீங்கள் மீன் பண்ணலாம். இப்போ அப்படி தான் நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போகிறோம். ஸோ கடைசியாக இப்போ சமீபத்தில் தான் புது ஃபோனே அவளால் வாங்க முடிஞ்சிச்சு. அப்போ தான் ஒரு ஃபோன் வாங்க முடிஞ்சிருக்கு அவளால், அப்படி சொல்கிறோம் நம்ம. இப்போ 2 விதமாகவும் சொல்லுவோம் இல்லையா? இப்போ தான் வாங்க முடிந்ததுன்னு சொல்லுவோம். இப்போ தான் ஏதோ அவளால் வாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவளும் தன்னுடைய ஃபோனை மாற்றணும்னு நினச்சிட்டே இருந்தா. அப்போ ஷீன்னு வச்சு சொல்கிறதுனால இந்த இடத்துல பாருங்க, ஷி ஹாஸ் பீன் மீனிங் டு சேஞ்ச் ஹர் ஃபோன். ஷி ஹாஸ் பீன் மீனிங் டு சேஞ்ச் ஹர் ஃபோன். அண்ட் அவள் இப்போ தான் வாங்கியிருக்கா, மாற்றிருக்கா. ஷி ஹஸ் ஃபைனலி பீன் ஏபிள் டு வாங்கிட்டா இல்லையா? அப்போ பை அ நியூ ஃபோன். ஷி ஹாஸ் பீன் மீனிங் டு சேஞ்ச் ஹர் ஃபோன் அண்ட் ஷி ஹஸ் ஃபைனலி பீன் ஏபிள் டு பை அ நியூ ஒன். இந்த இடத்துல இப்போதான் அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஃபார் நவ் போடலாம், ரீசன்ட்லி போடலாம், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போடலாம். ஸோ அதுதான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் சின்னதாக ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். நம்ம சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் மாறிடுதுன்னு பாருங்க. தமிழில் என்னவோ பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அவளும் தன் ஃபோனை மாற்றணும்னு நினச்சிட்டே தான் இருந்தா. கடைசியாக நேற்று தான் அவளால் ஒரு புது ஃபோன் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த நேற்று தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம். நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்குற இடங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லியிருப்போம். நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம பாஸ்ட் டைமிங் எதையும் சொல்லக்கூடாது. எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், இந்த மாதிரி எந்த டைமையும் வச்சு சொன்னோம்னா நம்மளால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் பாஸ்ட் டென்ஸுக்கு மாறிடணும். ஸோ அதனால நேற்றுன்னு சொல்லிட்டதுனால நம்ம இந்த இடத்துல பாருங்க, ஹாவ் பீன் ஏபிள் டு யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் எஸ்டர்டே, லாஸ்ட் வீக் இந்த மாதிரி டைம் பீரியடை சொல்கிறதா இருந்தால், இந்த மாதிரி டைம் ரிலேட்டட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வாஸ் ஏபிள் டு அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ஹாவ் பீன் ஏபிள் டு அதை நான் வந்து அதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றி ஹேட் பீன் ஏபிள் டுன்னு போடுறேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி பாருங்க, அவர் ரொம்ப நாளாகவே நினைத்து கொண்டு இருந்தாலுங்கிறதும் ஹேட் பீனாக மாறிடுச்சு. இது ஹேட் பீனாக மாறிடுச்சு, இது வாஸ் ஏபிள் டுவாக மாறிடுச்சு. ஸோ அவளால் நேற்று தான், அப்படி தான், லாஸ்ட் வீக் தான், அந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்களான்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை தான் யூஸ் பண்ணுங்க. அப்போ எப்படி சொல்லியிருக்கோம்? ஷீ ஹேட் பீன் மீனிங் டு சேஞ்ச் ஹர் ஃபோன் அண்ட் ஷி வாஸ் ஏபிள் டு பை அ நியூ ஒன் எஸ்டர்டே, அப்படி சொல்லிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் ஹாவ் பீன் ஏபிள் டு, ஹாவ் பீன் மீனிங் டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரீசன்ட்லி அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒன்றும் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் இந்த மாதிரி எஸ்டர்டே, லாஸ்ட் வீக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த ஹேவ் பீன் ஏபிள் டு உடைய தேர்ட் கான்டெக்ஸ்ட். ரொம்ப நாளாகவே நானும் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் செய்யவே முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு. நானும் என்னோட வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன், ஆனால் என்னால் டயட்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ நானும் நினச்சிட்டே இருக்கேன், ஐ ஹவ் பீன் மீனிங் டு என்ன பண்ணணும்னு, வெயிட்டை குறைக்கணும்னு. ஐ ஹவ் பீன் மீனிங் டு லூஸ் வெயிட். ஆனால் ஐ ஹேவன்ட் பீன் இந்த இடத்துல பாருங்க, நெகட்டிவ் ஆக்கிட்டோம். என்னால் செய்ய முடியவில்லை, இப்போ வரைக்கும் என்னால் செய்ய முடியல. அப்போலேருந்து எப்போ ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாகவே என்னால் முடியவில்லைங்கிறப்ப தான் நம்ம கண்டினியூஸாக ஹேவ் பீன் வச்சு சொல்கிறோம். அது நெகட்டிவாக இப்போ வரைக்கும் முடியலன்னு சொல்கிறதுனால ஐ ஹேவன்ட் பீன் ஏபிள் டு கண்ட்ரோல் மை டயட். ஐ ஹாவ் பீன் மீனிங் டு லூஸ் வெயிட் பட் ஐ ஹேவன்ட் பீன் ஏபிள் டு கண்ட்ரோல் மை டயட். ஸோ இந்த தேர்ட் கான்டெக்ட்க்கு நம்ம நெகட்டிவ். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? நானும் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நாளாகவே அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் எங்கே சரியான நேரத்துக்கு தூங்கினா தானே காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். சரியான நேரத்துக்கு நைட் முதல்ல தூங்க முடியல, அவ்வளோ வேலை இருக்குது அப்படி சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல கீ வேர்டே என்னென்னா, எந்திரிக்கணும்னு நினச்சிட்டே தான் இருக்கேன் அப்படின்றது ரொம்ப நாளாகவே நடக்குது. தூங்கவே முடியல, ரொம்ப சரியான நேரத்துக்கு தூங்கவே முடியல, அந்த மாதிரியே அமைய மாட்டேங்குது அப்படி நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ இது வந்து பாஸ்டில் கொஞ்சம் நாளாகவே இது நடந்துகிட்ருக்கு. அப்போ தான் நீங்கள் இந்த ஹேவ் பீனை யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ ஐ ஹாவ் பீன் மீனிங் டு எந்திரிக்கிறது இல்லையா? அப்போ வேக் அப் ஏர்லி. ஐ பீன் மீனிங் டு வேக் அப் ஏர்லி, ஆனால் என்னால் முடியல. ஐ ஹாவன்ட் பீன் ஏபிள் டு ஸ்லீப் ஆன் டைம். நேரத்துக்கு என்னால் தூங்க முடியல.
I have been meaning to wake up early, but I haven't been able to sleep on time. இதை நீங்களே ட்ரை பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து யாரையோ பத்தி பேசுறோம். அவங்களும் பாவம் பணத்தை சேமிக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால செலவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அவர்கள் somebody they have been meaning to சேர்க்கணும்னு. அப்ப save. They have been meaning to save money. அவங்களால முடியல. They haven't been able to control their expenses. They have been meaning to save money, but they haven't been able to control their expenses. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நானும் பல மாசமா அந்த புக்கை படிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இப்போதான் என்னால் அதை படித்து முடிக்க முடிந்தது அப்படின்னு சொல்லணும். நானும் பல வருஷமா கார் ஓட்ட பழகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போதான் என்னால் லைசன்ஸ் வாங்க முடிஞ்சிருக்கு அப்படி சொல்லணும். ஸோ இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் அடுத்த ஸ்லைடில் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ பல மாசமா படிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஐ பின் மீனிங் டு ரீட் தட் புக் ஃபார் மந்த்ஸ். இப்போதான் என்னால் படித்து முடிக்க முடிஞ்சிச்சு. ஐ ஹவ் பின் ஏபிள் டு ஃபினிஷ் இட் ஒன்லி நவ். இப்போதான், ரீசென்ட்லி கூட போடலாம். நானும் பல வருஷமா கார் ஓட்ட கற்றுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஐ பின் மீனிங் டு லேர்ன் டு டிரைவ் ஃபார் இயர்ஸ் அண்ட் ஐ பின் ஏபிள் டு கெட் மை லைசன்ஸ் ஒன்லி நவ். இப்போதான் என்னால் லைசன்ஸ் வாங்க முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த 2 சென்டென்சஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பல வருஷமா கார் ஓட்ட கற்றுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் அதுக்கான நேரமே கிடைக்கல அப்படி சொல்லணும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கான ஆன்சர்ஸை. ஸோ இந்த வீடியோவில் நாம ஐ பீன் மீனிங் டு அண்ட் ஐ ஹாவ் பீன் ஏபிள் டு, இது 2 ஃப்ரேசஸ் பற்றி பார்த்தோம். இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.